ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோவை பார்த்ததுக்கப்புறம் விஜய் காவேரியை பிரித்து வச்சு நம்மளெல்லாம் ஏன் இப்படி கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே எனக்கு புரியல. ஏன்னா விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டு, சாதாரணமாக ராகினி வந்து சொன்ன ஒரு விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு காவேரி விஜயை புரிஞ்சிக்காமல் இருக்காங்களா, இல்லை காவேரி தான் இப்படி பேசலை, விஜயாவது வந்து காவேரி கிட்ட பேசி என்னதான் பிரச்சனை, ஏன் ஏற்கனவே இருக்க மாதிரி இருக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவராவது இந்த பிரச்சனை சமாதானப்படுத்தியிருக்கலாம். அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஏன்னா போன 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே எமோஷனலாகவும் லவ்வபுளாகவும் சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கள பிரித்து வச்சு ஸ்டோரியை மூவ் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஏன்னா பிரவீன் சார் டேரக்டரோட இருக்கிற ஒரு சீரியல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக தான் கொண்டு போவார். அவரோட லவ் ஸ்டோரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வாரி ரைட்டர் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் விஜய் காவேரியை இந்த மாதிரி பிரித்து வச்சு பார்க்குறது ஸ்டோரியில் கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருக்குது. அதே பார்த்தா கண்டினியூ பண்ணிக்கிட்டு சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்போ கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே இந்த ஸ்டோரியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியுது. குமரன் வந்து பெரிய செலிபிரிட்டியாக மாறிட்டார். இப்போ அவரோட அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக போவாங்க. அந்த நேரத்தில் தான் காவேரி வந்து விஜய் வந்து காரில் வெறுப்பேற்றுவார்னு நினைக்கிறேன். ஆனால் காவேரி நெத்தியில் அந்த அடிபட்டு இருந்துச்சுல, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அந்த ஸ்டோரியை பெருசாக மூவ் பண்ணாமல் நார்மலாக கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, வெண்ணிலா இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. வெண்ணிலாவை ரொம்ப கேரிங்காக வந்து விஜய் பார்த்துக்கும் போது பொசசிவ்னஸில் வேணால் காவேரி இருப்பாங்களே தவிர எதுவும் பொறாமப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் எப்படின்னு. அதே மாதிரி தான் விஜயும் காவேரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வெண்ணிலா தைரியமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதான் கூட்டு வர சொன்னார், காவேரி கூட்டு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அடுத்து இருக்க ஸ்டோரியில் வில்லத்தனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அப்போ சாதா சீதாவாக ஏதாவது ஒரு வில்லத்தனம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பெருசாக ஏதாவது பண்ணி காவேரியை வந்து கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போகிற மாதிரிலாம் ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, நானே தெரியாமல் பேசிட்டேன்னு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்பவுமே போர் அடிச்சு போயிடும். ஏன்னா விஜய் காவேரியை தனித்தனி ஸ்க்ரீனில் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு சோகத்தை புளிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப போரிங் ஆயிரும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.